அன்பார்ந்த தோழர்களே, கருப்பு சட்டைக்காரங்கிறாங்கன்னா கதி கலங்குவான் ஆர்எஸ்எஸ். இது அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரன் இருக்கிறதே தெரியாது. அவன் ஊரையே பத்தாக்கி வச்சுவான் ஒரு கிராமங்கள்னா, அது அவன் வேலை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற மனித குலத்துக்கு தெரியும், சாதிகளை கடந்து மனிதத்தை நேசிக்கின்றத நம்முடைய ஐயா, நம்முடைய ஆசான் பெரியார் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போற பாடம். இந்த சூத்திர பயலுடைய பட்டம் எப்போ ஒழிதோ அன்னைக்கு தான் நம்ம உருப்பிடுவோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஏழை பணக்காரர் இருக்கக்கூடாது, முதல்ல மனது அளவில் பேதகமே இருக்கக்கூடாது. ஆண் பெண்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்யறாங்கன்னு சொன்னா, பெண் கல்வி முக்கியம் சொல்றாங்கன்னா அது நம்முடைய ஐயா பெரியாரின் கொள்கை. ஆக அந்த பணியில் தான் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுறோம். ஒரு போராட்டக்காரனுக்கு ஓய்வு என்பது கிடையாதுன்றாரு கார்ல் மார்க்ஸ். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய சேரிக்குழு அண்ணன் சேட்டு அவங்க சொன்னாங்க, இந்த சூத்திர பசங்க தான் இந்த பிஜேபி காரனுக்கு போய் எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பேனர் கட்டிக்கின்னு. அவனுக்கு லட்சியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் அந்த மேடை விட்டு இறங்குவோம் தான் சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கல, அதுக்காக தானே அந்த பிஜேபி காரங்கிட்ட போய் காசு வாங்கிறதுக்காக போயின்னு வெளிப்படவே பேசலாம். இதை விட மானங்கட்ட எதுவும் கிடையாதுரா, நம்ம தூக்கு மாட்டி செத்து போலான்னு அந்த பிஜேபி கார பசங்கிட்ட பார்த்தா. அவனுக்கு என்னன்னா சர்ச்சை அடிக்கிட்டோ மசூதி அடிக்கிட்டோ சாதி மத கலவரத்துக்கான அவன் ஈடுபாடு தயாராக தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பிஜேபி காரன். ஆனால் அதையும் மீறி சில மத ஆசிரமங்களில் தலைவர் வந்துக்கிறாங்க, திருவண்ணாமலைக்கார் தான். அந்த மலை சுத்துற வகையில் ஒரு 20 நாள் பயிற்சி கொடுத்துறான். அங்க போய் அந்த தயிர் சோறு சாப்பிட்டு அங்க மாட்டுக்கறி பிரியாணி கொடுக்க மாட்டான். அது ஏன்னா புரதச்சத்து இருக்குது, அது கோமாதா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவான். அதே மாட்டு வச்சிய கப்பல்ல விமானத்துல இந்த ராஸ்கல் அரசாங்கம், மோடி அரசாங்கம் பல கோடி டன்னை ஏற்றி வெளிநாட்டு கரன்சி இந்திய ரூபாயா மாத்திரான். அதுவும் ஆர்எஸ்எஸ் தான். மாட்டு கோமியத்தை குடிச்சா சத்துன்றான், அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா அசுத்தமா கோமாதா கொண்டுட்டான். இது அவனுடைய கொள்கை. ஒரு நேரத்துக்கு முன்னாடி நீட்டை எதிர்த்து போட்ட தீர்மானம், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தையே கிடப்பில் போட்டான் அந்த ஆர் என் ரவி. நம்ம பேசினாங்க தோழர்கள், அது உண்மைதான். ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் காரன். கிளி என்ன பண்ணனா, அந்த கூண்டை வச்சு இது பண்ணுவான் இல்லையா கிராமத்தில், அந்த இதில் அவன் எடுக்கிற சீட்டை தான் எடுத்துக்கணும். அந்த வேலையை தான் நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேணா ஒரு பழங்குடியின பெண் பழங்குடியினத்தை நம்முடைய சகோதரியா இருக்கலாம், ஆனால் அடிப்படையாகவே அவங்களுடைய கொள்கை ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கையா இருக்கு. இதைத்தான் நம்ம இளையராஜா இருக்காரு இல்லைங்களா, அவரும் அவர் சொத்தை பாதுகாப்புக்கு தான் போய்